வணக்கம். சேஃப்டி பின்ஸ் சாரீஸ் துப்பட்டாவில் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜுவல்லரியாக யூஸ் பண்ணியிருக்கோமா? வாங்க ஒரு ஜுவல்லரி செய்யலாம். இது செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்: சேஃப்டி பின், சைஸ் 0, கோல்ட் கலர், எக்ஸ்டென்ஷன் செயின், ஃபிஷ் கிளாப்ஸ், ஜம்ப் ரிங், சுகர் பீட்ஸ். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சேஃப்டி பின்னில் ஒரு 10 சேஃப்டி பின் நான் இப்போ எடுத்துக்கிறேன். சுகர் பீட்ஸை ஒரு பிளேட்டில் இதைமாரி கொட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கும் கொக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். முதல்ல ஒரு சேஃப்டி பின் எடுத்து ஓப்பன் பண்ணிப்போம். இந்த சுகர் பீட்ஸ் எடுத்து ஃபுல்லாக கொத்துக்க போகிறோம். ஃபுல்லாக பீட்ஸ் கொத்ததுக்கப்புறம் சேஃப்டி பின்னை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இதேமாரி மற்ற எல்லா சேஃப்டி பின்லேயும் நம்ம பீட்ஸ் கொத்து வைக்க போகிறோம். பத்து சேஃப்டி பின்னையும் பீட்ஸ் கோத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஜம்ப்ரிங் எடுத்து சேஃப்டி பின்னில் பின்னாடி இருக்கிற ஹோலில் கொக்க போகிறோம். இதேமாரி 5 சேஃப்டி பின்னில் கோத்து வைக்க போகிறோம். இதுக்கு டூல்ஸ் வேணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஜம்ப்ரிங் அந்த வளையம் ஈஸியாக தான் இருக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதனால் நான் கையாலே பண்ணிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் குரடு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இதேமாரி கொத்ததுக்கப்புறம் ஒரு சேஃப்டி பின்னையும் இன்னொரு சேஃப்டி பின்னையும் சேர்த்து கொக்க போகிறோம். அதேமாரி 5 பேர்ஸ் வரும். இதோட பேக் எண்டையும் அதோட ஃப்ரண்ட் எண்டையும் சேர்த்து ஜம்ப்ரிங்கில் கொக்க போகிறோம். இதே மாதிரி அஞ்சு பேரையும் ரெடி பண்ணியாச்சு.
இப்போ ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி 5 பேரையும் சேர்த்து ஒன்றா கோக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக எல்லா சேஃப்டி பின்னையும் கோத்தாச்சு. ஒரு எண்டில் எக்ஸ்டென்ஷன் செயின் இருக்குல்ல, அதை அட்டாச் பண்ண போகிறோம் ஒரு ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி. அப்படியே இன்னொரு எண்டில் இந்த ஃபிஷ் கிளாப்ஸையும் அட்டாச் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, ஒரு ஸ்டைலிஷான bracelet ரெடி பண்ணியாச்சு.